முதல்ல இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் ஒரு வணக்கம். ஆனால் அதுக்கு முன்னாடி எல்லாம் சொன்னாங்க, இந்த ஆள் குத்தான். எங்கேருந்து குத்தினா இங்கேருந்து அதான் குத்தேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் விஜய் சேதுபதி அப்படிங்கிற ஒரு மனுஷனுக்கு இது வரைக்குமே ஒரு பெரிய மரியாதை இருந்தது இல்லை. எனக்கான மரியாதையோ இல்லை எனக்கான அங்கீகாரமோ அடையாளமோ சினிமா தான். விஜய் சேதுபதி அப்படிங்கிற நடிகனுக்கு தான் இங்கே மரியாதை. அந்த அங்கீகாரமும் சரி, இன்றைக்கி என் வாழ்க்கையில் இருக்க சந்தோஷமும் சரி, எங்கே போனாலும் யாரை பார்த்தாலும் சரி சிரித்த முகத்தோடு வரவேற்கிறாங்கன்னா அதுக்கு எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய வாக்கியம் சினிமா எனக்கு கொடுத்தது. ஸோ அப்படி நன்றி கடன் செலுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பை என்னோடய நண்பர், தோழர், அண்ணன் என்ன வேணால் சொல்லலாம், ஜனா சார் கொடுத்தது. இந்த சிந்தனை அவர் என்கிட்ட எடுத்து வந்தபோது நான் முதல்ல ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா எங்கே போனாலும் சொல்லிகிட்டே இருப்போம், சினிமா தான் நமக்கு எல்லாம், சினிமா தான் நமக்கு எல்லான்னு. ஆனால் சினிமாவுக்கு நாம் என்ன பண்ணோம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுக்கு முக்கியமாக இது எனக்கு முதல் படத்துலேருந்து தொடங்குச்சு, தென்மேற்கு பருவ காட்டிலேருந்து தொடங்குச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தன் ஹீரோ ஆனவுடனே அந்த ஹீரோவை கவனிக்கிற விதம், அவனை மதிக்கிற விதம், அது எல்லார்கிட்டேருந்து வந்துச்சு. என் லைட் மேனி, என் ப்ரொடக்ஷனு, என் செட் டிபார்ட்மெண்ட்டு. ஒரு நாள் எதேச்சா தென்மேற்கு பருவ காட்டு பண்ணும்போது நான் லைட்மேன் தங்கியிருக்கேன், அந்த லாட்ஜுக்குள்ளே போனேன். அப்போ தான் நான் ஃபஸ்ட் படம் நடிக்கிறேன். அது ஒரு 10 நாள் ஷூட் போயிருக்கோம். இன்னும் ஒரு பெரிய ஆள் வந்த மாதிரியான ஒரு பெரிய வரவேற்பு எனக்கு கொடுத்தாங்க, சாப்பாடு போட்டாங்க. எனக்கு அது நான் ரொம்ப நெகிழ்ந்துட்டேன் அந்த இடத்துல. ஆக்சுவலாக வந்து என்னப்பா, நான் இன்னும் எனக்கே அடையாளம் கிடைக்கல, அதுக்குள்ளே எனக்கு எவ்வளோ பெரிய மரியாதை அந்த ஷூட்டிங் நடக்கும்போது. ஸோ தெரியல, நிறையா பேச வரல, பட் அதுக்குள்ள ஒரு வேலை செஞ்சுக்கிறேன். இதை என்னை கௌரவித்த என்னோடய தங்கம் திரு ஜனா சார் அவருக்கு நான் ஒரு தங்கம் கொடுக்க ஆசைப்படுறேன். ஸோ ப்ளீஸ். இல்லை, அவருக்கு கொடுத்த தங்கம் கண்டிப்பாக அவர்கிட்ட இருக்காது, யாருக்கா யூஸ் ஆகிடும் சீக்கிரமாக. அதான் அந்த மனுஷன். முதல்ல இந்த விழாவுக்கு வந்தவங்க எல்லாருக்கும் நன்றி. முதல்ல இந்த விழாவில் நான் பார்த்தது இதெல்லாம் தங்கம் கொடுத்தோம் அதெல்லாம் இல்லை. ஆனால் வந்தவங்க ஒருத்தர் சந்திச்சுக்கிட்டு நெகிழ்ந்து போனது தான் பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அடிக்கடி நடத்துங்கன்னு கேட்டபோது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதே போல் இந்த அமித்ஷா சொன்ன மாதிரி இதே போல் விஷயம் இன்னும் நிறையா நடக்கணும். ஒருத்தர் சந்திக்கிற ஏற்பாடுகள் நடக்கணும், அது எல்லா இடத்துலையும் நடக்கணும், நாங்கள் வேண்டி கேட்டுக்கிறோம். உழைப்பாளர் தினம் வாழ்க. எல்லோருக்கும் நன்றி, வந்த அனைவருக்கும் நன்றி.